ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். புள்ளிங்க இருக்காங்க என்னோட இல்லாம யாருக்கும் தவளுண்டு நீ இல்ல தவளத்தாவே நில்லையே ஆளு நண்பாதி நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். யாரு சாமி நீங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும் மலேசியா மக்கள், மலேசியா தமிழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம மலேசியான்னு சொல்லலாம். நம்ம தமிழர்கள் தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்களே. அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான். இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையாக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. அப்படி நம்மளுடைய தமிழ, நம்ம மொழிய, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஓவர்சீஸ் பிசினஸ்ல எல்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லலாம். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன், குருவி எல்லாம் இங்க ஷூட் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அது நீங்க தாங்க. அப்படிப்பட்ட இந்த மலேசியால இந்த ஜனநாயகன் படத்தினுடைய சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான I know it's a little painful, right? என்ன பண்றது, சரி அதை விடுவோம். இந்த ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் இங்க அணியோட கான்சர்ட்லயும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. தமிழ் சினிமா ஆரம்பிச்சு
எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல்னு சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியா இருந்திருக்கேன் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா தான், ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான், என் ரசிகர்களாகிய நீங்க எல்லாரும் தான். ஒரு குட்டி கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வருது, ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை இப்படி மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க. அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு, மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். இப்ப யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. Free advice. இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம், மிஸ்டர் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன்.
MDS. Anybody? Ramya, can you guess? M. Vijay, can you guess? MDS. MDS. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் H. வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்றதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலா அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன், வில்லு எல்லாமே. சார், முக்கியமான படங்கள்னா அது என்ன படம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அது எதுக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார், உங்களுக்கே தெரியாம உங்க 2 படத்தை நாங்க சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு. அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து. அதுதான் சொல்ல வந்தேன். குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலா எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ நான் சொல்றது கில்லி டேஸ்ல இருந்தே சொல்றேன். கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். முக்கியமா என்னுடைய ப்ரொடியூசர் KVN சார், அவங்க ஆக்சுவலா இந்த படம் 2023லயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படம் பண்ண போறோம்ட்டு. அதே நேரத்தில் நான் வந்து என்னோட இந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதுல வேற ட்ராக்கை நோக்கி போறேன், எப்படி சார் இந்த டைம்ல நீங்க படம் எடுத்து பண்றீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைபை எங்க மேல திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்க எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்கிறோம். எதுலையுமே தலையிட மாட்டார். நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டாரு, என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் பிலிம் வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போறவங்களால ஏத்துட்டு இருக்க முடியாது இல்லையா?
வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்ப ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா அப்படின்னு. நம்ம எப்பங்க தனியா இருந்திருக்கிறோம்? 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே. அது எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியான் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தா தானே கிக் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதை செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும். So 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.